குட் மார்னிங் ஏஜே. வாஷ்ரூம் எந்த பக்கம் இருக்கு? ஐயோ, இந்த பக்கமா? ஐயோ அம்மா. தானே தெரியுது. அடைச்ச அதான் கண்ணு தெரியாத டிராமாலாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னும் எதுக்கு அதே மாதிரி நடிச்சுக்கிட்டு? புது ஹாசினி கேரக்டரோட இன்வால்வ் ஆகி நடிச்சதெல்லாம் போதும், வெளியே வா. அப்பாடா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிடுவோம். நேத்து ஒரு கண்ணில் நான் உன்னை பார்த்தேன். நேத்து ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த. எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன், அக்க பொருளில் சிக்கிக்கிட்டேன். மஞ்சு கொடி கொஞ்சம் கிளி பக்கத்துல நீ நடக்க, வெக்கத்துல நான் சிரிக்க, கச்சிதமா நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட. எங்க இந்த ஹிட்லரை காணோம்? ஒருவேளை வாக்கிங் போயிட்டாரோ? 2 மூமெண்ட்ஸ் போட்டதுக்கே இப்படி வேர்த்துச்சு. நேத்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். இல்லனா நேத்தே என்ன வீட்டை விட்டு துரத்தி 2 கார்டு போட்டிருப்பாரு அந்த ஹிட்லர். அப்புறம் அந்த சிபிஐ ஆபீசர் என்ன கொன்னே போட்டிருப்பான். நல்ல வேலை ஜெயமா காப்பாத்திட்டாங்க. இனிமேலாவது உஷாரா இருக்கணும் ஹாசினி. இந்த ஹிட்லர் என்கிட்ட நல்லா பேசினதும் கிடையாது, என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டதும் கிடையாது. எப்பவும் எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ஆனா என் கண்ணில் என்ன பட்டதுக்கு அப்புறம் ஆளே மாறி போயிட்டாரு. அவ்வளோ பாசமா நடந்துக்கிட்டாரு. நான் எதை சொன்னாலும் கேட்டாரு. கீழே படுன்னு சொன்னா படுத்தாரு, காலை தொடுன்னா தொட்டாரு. உண்மையிலே பாசக்கார மனுஷன் தான் போல. நாம தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். உண்மையா இருந்த அவர்கிட்ட பொய்யா நடந்துக்கிட்டோம். என்ன நம்பினவரையே ஏமாத்திட்ட. அவர் வரட்டும், சாரி சொல்லிடலாம். அதுக்கும் திட்டதான் போறாரு. பரவாயில்ல, நான் பண்ணது தப்பு தானே. சரி, ஹிட்லர் வரத்துக்குள்ள காஃபியாச்சு போடுவோம். காஃபிய கையில கொடுத்து சாரி கேட்டா திட்டு கொஞ்சம் கம்மியாவாச்சு விடும். பேபி நீ ஸ்வீட், நானும் கொஞ்சம் கியூட். காதல நான் சொல்ல இனி என்ன வழி புல்ல. காஃபி போடலாமா டீ போடலாமா? காஃபியா டீயா? டீயா காஃபியா? காஃபியா டீயா? காஃபி. என்ன மொபைல் வச்சு என்ன பண்றா? கூகுள் how to prepare coffee. ஓ, யூடியூப்ல காஃபி போடுறது எப்படின்னு பாக்குறா போல. ஐயோ, முதலில் பாலை ஊத்தவும், பிறகு அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி, பிறகு காஃபி தூள் சேர்க்கவும், சர்க்கரையை சேர்த்தால் காஃபி ரெடி. ஓகே, சிம்பிள். என்ன எந்த ரியாக்ஷன் இல்லாம காஃபி போடுறா? ஒருவேளை லெட்டர் இன்னும் பாக்கலையோ? ஐயோ, கடைசியில் ஏதோ போடணும்னு சொன்னாங்களே. முதலில் பாலை ஊத்தவும், பிறகு அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி. ஐயோ, தப்பு பண்ணிட்டனே.
ஊற்றவும். அப்புறம் தண்ணி. சர்க்கரையா காஃபி தூளா? இதுல எது சர்க்கரை? டேஸ்ட் பண்ணி பாப்போம். ஐயா உப்பு. ஐயோ இவ்வளவு நோ. சக்கரை. இப்போ 1 2. போதும் போதும். காஃபி தூள் போதும். ஓகே. என்னக்கா லெட்டரை பார்த்துட்டு தெம்பா காஃபி குடிக்கிறாளா? இல்லையே, இவ லெட்டர் பார்த்திருக்க முடியாது. பார்த்திருந்தா இவ்ளோ கேஷுவலா இருக்க முடியாது. இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வாரே வா, சான்ஸே இல்ல. ஏய் சம ஹசினி பிச்சிட்ட போ. அம்மா, இந்த வீட்ல இருக்கிற அந்த 3 எருமை மாடுங்களை எங்க காணோம்? ஒழுங்கா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா இந்த அமிர்தத்தை குடிச்சிருக்கலாம். என்ன பார்த்தா மூஞ்ச சுழிச்சிட்டு போறீங்க? உங்களுக்கு ஒரு சொட்டு காஃபி கூட கிடையாது. பாருங்கக்கா, இன்னைக்கு இவ திட்டுற திட்டு கடைசி திட்டுதான். போறவ திட்டிட்டு போட்டோம், விடு. ஓ, ஏஜிக்கு காஃபி கொண்டு போறாளா? காஃபிங்கிற பேர்ல ஏஜிக்கு நல்லா ஐஸ் வைக்க போறா. லெட்டர் படிச்சானா தலையில தீய வச்ச மாதிரி ஓட போறா. இதுல இருந்தா அவளுங்க எடுத்து குடிச்சிருவாளுங்க. அதனால நீயே குடி. அக்கா, சரி சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹே பேபி, நீயும் ஸ்வீட், நானு கொஞ்சம் கியூட். என்ன ஹிட்லர் இன்னும் காணோம்? இந்நேரம் ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருப்பாரே. எங்க இந்த ஏஜ்? இவ்ளோ டேஸ்டான காஃபியை குடிக்காம எங்க போனாரு? இப்படி அவர் எனக்கு இந்த காஃபியை குடிச்சே ஆகணும், விட மாட்டேன். இல்லையே. ஒருவேளை சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரோ? சரி, இந்த காஃபி வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளே குடிச்சிருவோம். பாரு பாரு பாரு. என்னது இது? அக்கா, இது என்ன லெட்டரு? உன் முகத்துல முழிக்க விரும்பாம தான் நான் காலையிலே கிளம்பி போறேன். இனி வாழ்நாள் முழுவதும் உன் முகத்துல முழிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த லெட்டர். நான் உன்னை ஏமாத்தி தாலி கட்டினதா சொல்லி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா?
தகுதி இல்லைன்னு உனக்கே தெரியும். ஆனா நீ இன்னும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என் பணம், சொத்து, சுகம் இதெல்லாம் உன் கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். மானம் போனாலும் பரவாயில்லன்னு நீ இன்னும் இங்கேயே இருக்க. கடைசியா கண் தெரியாத மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி நீ ஒரு கேவலமானவன நீயே நிரூபிச்சிட்ட. இருந்தாலும் நேத்து உன்னை வீட்டுக்குள்ள விட்டது ஜெயம்மாக்காகத்தான். உண்மையை சொல்ற, என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. உன்னை வீட்டுக்குள்ள விட்டு நான் ஜெயம்மா வளர்த்த புள்ளன்னு நான் நிரூபிச்சிட்டேன். உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்திருந்தா நீ உடனே இந்த வீட்டு விட்டு போயிடு. உங்க அப்பாவும் நீயும் ஃப்ராடுனா நீ இந்த வீட்லயே தாராளமா இருக்கலாம். என் 7 கண்டிஷன்ஸ் மீறினதுக்காக உன்னை என்னால வெளியே போக சொல்ல முடியும். இருந்தாலும் நீயே போறதுதான் நியாயம். சூடு சொரணை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீ இருந்தேன்னா நான் இதுவரைக்கும் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம். என்னால முடியும் என்னால முடியும் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவியே. இதாவது உன்னால செய்ய முடியுமா? முடியாது. முடிவு உன் கையில. யோ ஹிட்லர், என்ன கேவலமா நினைச்சிட்டேல? உன் பணமும் சொத்தும் யாருக்கு வேணும்? இந்த லூசு அரவைக்காடு பைத்தியக்காரன் நீ சொன்னப்பெல்லாம் நான் கண்டுக்கல. ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னு நீ சொன்ன பாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. என் அப்பா என்ன அப்படியெல்லாம் வளர்க்கல. நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி உன் வாயை அடைக்க முடியும். ஆனா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு உன்னை நான் ஏமாத்திட்டேன். தப்பு என் மேல இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா மானம் இல்லாதவள் ஆயிடுவேன். என் அப்பா என்ன நல்லாதான் வளர்த்திருக்காரு. அதுக்காக யாரும் சர்டிபிகேட் எல்லாம் ஒன்னும் தர தேவையில்ல. இருந்தாலும் நான் உன் மனசை காயப்படுத்திருக்கேன். நான் போறதா அதுக்கு மறந்துனா கண்டிப்பா நான் போறேன். ஏன்னா என்னால எதுவும் முடியும். சூப்பர். இந்த கேக்குக்காரி போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். என்னால நம்ப முடியலையே. என்ன லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட ஈகோவை டச் பண்ற மாதிரில இருக்கு. இதுக்கு கூட அவ போலன்னா உண்மையிலேயே அவ மானம் கெட்டவதான். எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. இன்னில இருந்து நமக்கு நல்ல காலம் பொறுக்க போகுது. ஐயோ, அவசரத்துல போறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. அந்த சிபிஐ ஆபீசர் அப்பாவை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? தக்குச்சி செத்ததுல கொலவெறியோட இருக்கான். ஒருவேளை அப்பாவை ஏதாவது செஞ்சுட்டான்னா? ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கே. ஆனாலும் உசுரை விட மானம் தான் பெருசு. இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாது. அந்த சிபிஐ ஆபீசர் கையில கால விழுந்தாவது என் அப்பாவை காப்பாத்திறேன். அவனும் மனுஷன் தானே, நெருக்கப்பட மாட்டானா? முடிவு பண்ணியாச்சு, கிளம்பிட வேண்டியதா. சரி வாங்க போலாம். மருமகளே மருமகளே போ போ, இடது காலை எடுத்து வச்சு போ போ அப்படின்னு பாட்டு பாடி வழி அனுப்பலாம். வாங்க. ஓகே. கடவுளே, ஏஜேயும் ஹாசினியும் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும்.
அவங்க 2 பேரும் என்னைக்கு ஒன்னாவே இருக்கணும். வா ஹாசினி, உனக்காக தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. யாருக்காக வேண்டுறோமோ அவங்களே வேண்டிட்டு இருக்கும் போது முன்னாடி வந்து நின்னா சீக்கிரமே நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நீயும் சாமி கும்பிடு. ஜெயமா, நான் வந்து என்ன வந்து போய் ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? நேத்து நடந்ததை நினைச்சு கவலைப்படுறியா? நேத்து நடந்தது நேத்தோட போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கத்தம். அத எல்லாத்தையும் சமாளிச்சிட்டமே, அப்புறம் என்ன? இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்க. இனிமே சாமியெல்லாம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்ல ஜெயமா. என்னால இனிமே இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி சொல்லிடுயே ராசாத்தி. நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஓஹோ, ஒரே நைட்ல ஞானி ஆயிட்டியோ? காலையில தான், அதுவும் உங்க மகனால. ஓஹோ, என் ஏஜ் ஏதாவது சொன்னானா? நிறைய சொல்லிட்டாரு. நிறைய சொல்லிட்டானா? தட்ஸ் ஆல். அவன் சொல்லிட்டான், நீயும் கேட்டுட்ட. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்டை விட்டு எப்பவும் நீ வெளியே போகவே தேவையில்லை. பிரச்சனை தீந்துருச்சு. நான் வீட்டை விட்டு வெளில போனாதான் பிரச்சனை எல்லாம் தீரும். என்னம்மா சொல்ற? நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். கியா? ம்